ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். We are going to learn 3 lessons from this portion, from this chapter. நான் முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். இந்த சாப்டரில் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் வாசித்த 5 வசனங்களை பார்க்கும் பொழுது இங்கே ஆபிரகாம் அவர் உட்கார்ந்துருக்காரு. அங்கே 3 புருஷர்கள் வருகிறதை பாருங்க. அதில் ஒன்று கர்த்தர் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். 2 பேர் அவங்க ஏஞ்சல்ஸ், தூதர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த 5 வசனங்களிலே நான் ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஏஞ்சல்ஸ் கேன் டேக் தி ஹியூமன் ஃபார்ம். இதை நாம் இந்த காலை வேளையில் நான் உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்போது அவங்க மனிதர்களைப் போல ஒரு உருவத்தில் அவங்க மனிதர்களாக மாற முடியும். அதைத்தான் இங்கே பார்க்குறோம். ஆண்டவர் வராரு, 2 தூதர்கள் வராங்க. அந்த 3 புருஷர் என்று அது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அவங்கள பார்த்துட்டு, இந்த மரத்துக்கு கீழே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி ரெஸ்ட் ரூம்லாம் இல்லை. அப்போது அந்த காலத்தில் ஏசி கிடையாது. இப்போ நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போனோன்னா உடனே ஏசி போடுவாங்க, ஃபேன் போடுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கூலாக என்ன சொல்கிறாரு, தண்ணீர் கொண்டு வர காலை கழுவிட்டு இந்த மரத்தடியில் சாஞ்சிக்கிட்டு உட்காருங்கன்றாரு. ஏன்னா அங்கேருந்து அவங்களுக்கு இருந்த ரிசப்ஷன் ஹால்லாம் அதுதான். ஸோ அங்கே இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணுறதை பார்க்குறோம் பிரியமானவர்களே. அப்போது இந்த ஏஞ்சல்ஸ் ஹியூமன் ஃபார்ம்லேயும் வருவாங்க. நாம் ஹீப்ரூஸ் 13:2 பார்க்குறோம். அதனால தான் அங்கே எப்ரேயர் 13:2 இப்படி ஒரு வசனம் இருக்குது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூ பீப்புள், நியூ கம்மர்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒரு நியூ பீப்புளெல்லாம் பார்க்கும் பொழுது அதில் கூட ஒரு ஏஞ்சல் இருக்கலாம் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது ஏஞ்சலுக்கு கூட நீங்கள் தெரியாமல் ஒரு தூதருக்கு நீங்கள் உதவி செஞ்சுருப்பீங்கன்னு. இந்த பகுதியை இந்த போர்ஷனை நான் தியானித்த பொழுது எனக்கு ஒரு ஞாபகம், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் சென்னையில் இருக்கும் பொழுது நாங்கள் அப்போது மாருதி 800 தான் வச்சுருந்தோம். அந்த சமயத்தில் நான் ராயப்பேட்டை வழியில் ஒரு நாள் நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக டிராஃபிக். உங்களுக்கு நல்லா தெரியும், ராயப்பேட்டை அந்த பைலட் தேட்டர் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பகுதி. ஸோ பயங்கர டிராஃபிக். அப்படியே ஸ்லோவாக வண்டிங்க போயிட்டுருக்குங்க. அப்போது திடீர்னு சைடில் இருந்து ஒரு பையன், ஒரு சின்ன பையன், ஒரு 8-10 இயர்ஸ் இருக்கலாம், சைக்கிளில் என் காரில் இடிச்சிட்டான். இடிச்சதும் அந்த ஃப்ரண்ட் வீல் கொஞ்சம் பெண்ட் ஆகிடுச்சு. அவன் தான் சைடில் இடிக்கிறான், லெஃப்டில். நாங்கள் நேராக பார்த்து வண்டி போயிட்டுருக்குறோம். உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கும்பல் வந்துட்டாங்க. ஒரு 10-15 பேர் காரை சுற்றி வந்துட்டாங்க. என் பையன், எங்கள் மாமா பையன், அக்கா பையன், இறங்கு கீழே, எப்படி நீ இடிக்கலாம் அப்படின்னு. எனக்கு புரியவே இல்லை. நான் எதுவுமே செய்ய கிடையாது. நாங்கள் ரோட்டில் இருக்கிறோம். அவன் மேலேருந்து கீழே அந்த ஒரு ஸ்லோப் போல் இருக்குது இடித்து, அவனே இடிச்சிட்டு அவன் சைக்கிள் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பெண்ட் ஆகிட்டு இருக்குது. அவனுக்கு எந்த அடிப்படலை ஒன்றும் கிடையாது. ஆனால் கும்பல் கூட்டிட்டாங்க, இறங்குன்றாங்க, என்னை மிரட்டுறாங்க. அப்போது திடீர்னு ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டுங்க, எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட்டு போல் போட்டிருக்காரு. ரைட்டாக அது அந்த மாதிரி ஏதோ கடையில் புதுசாக வாங்கினது போல் இருக்குது. அந்த அளவுக்கு ஒருத்தர் வந்தார். வந்துட்டு அவர் இல்லை விலங்குப்பா, தள்ளுங்கப்பா, என்னப்பா பிரச்சனை, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவர் எல்லாம் ஸ்லோவாக ரோட்டில் போயிட்டுருக்குறாங்க. அவர் நேராக இடித்தாரா? தம்பி பையன்தான் சைடில் இடிச்சிட்டான். அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான். ஏன் இப்படி கும்பல் கூட்டிகிட்டு அவரை இது பண்ணுறீங்க, எல்லோரும் போங்க அப்படின்னாரு. அப்புறம் என்னை நான் உடனே மிரரை இறக்குனேன். ஒரு 100 ரூபாய் இருக்குங்களா அப்படின்னாரு. உடனே நான் எடுத்து கொடுத்தேன். அந்த பையன்கிட்ட கொடுத்து, இந்த போய் சைக்கிள் சரி பண்ணிக்க, ஒழுங்காரு, நீ ஏன் ரோட்டில் ஓட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு என்னை போங்க அப்படின்ட்டார். நான் உடனே இந்த விண்டோ இறக்கிட்டு நான் பார்க்குறேன், அவர் இல்லவே இல்லை. அந்த இடத்துல அவர் கிடையவே கிடையாதுங்க. இன்றைக்கும் இந்த தூதர்கள் வர்றது உண்மையான காரியங்கள். அதெல்லாம்
நம்முடைய வாழ்க்கையில் இப்படி பல முறை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் ஏதாகிலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கக்குள்ள யாராகிலும் சம்மந்தமே இல்லாமல் வந்து உதவி பண்ணுவாங்க பாருங்களேன். அவங்க வந்து மனுஷராகவும் இருக்கலாம், தூதராகவும் இருக்க முடியும். ஏன்னா அது வந்து இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ஆபிரகாமுக்கு அதுதான், அந்த அனுபவம் தான் இங்கே நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். 3 பேர் வராங்க. அங்கே வந்து அவர் ஆபிரகாமை சந்திக்கிறாங்க. ஆபிரகாம் கொடுக்குற அந்த உணவை கூட அவங்க உண்றதை, அங்கே சாப்பிட்றத நம்ம பார்க்க முடியும். அவர் வந்து வெண்ணெய் வைக்கிறாரு, பாலை வைக்கிறாரு, அப்புறம் ஒரு மீட் வைக்கிறாரு. அதையும் கூட அவங்க சாப்பிட்றத கூட பார்க்கிறோம். ஈவன் தே கேன் ஈட் அவர் ஃபுட் ஆல்சோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸோ ஏஞ்சல்ஸ் கேன் டேக் தி ஹியூமன் ஃபார்ம். இதுதான் வந்து முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். இதில் யாராகிலும் நீங்கள் நம்பாமல் இருந்தீங்கன்னா, இந்த காலை வேளையில் நீங்கள் நிச்சயமாக இதை நம்பி தான் ஆகணும். ஆபிரகாம் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் நடந்ததையும் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள். ரெண்டாவதாக, the second lesson we are going to learn from this portion, God knows your thoughts also. ஆண்டவர் வந்து நம்முடைய சிந்தனைகளையும் அறிந்தவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன். 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 9லிருந்து 13 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவனை நோக்கி, அதாவது அந்த 3 பேரும் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பிற்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். அடுத்தது பார்க்கிறோம், இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, சாராளுக்கு வந்து நான் அடுத்த முறை வரும்பொழுது ஒரு ஆண் குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சாராள் வந்து தூரமா டென்ட்ல இருக்கிறாங்க. அந்த கூடாரத்துல வாசல்ல நிக்கிறவங்க இதை அப்படியே ஓவர் ஹர்ட் பண்றாங்க. என்னடா இப்படி சொல்றாருன்ட்டு அவங்க உள்ளத்துல, இங்க பாத்தீங்கன்னா 12ஆம் வசனம், சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, உள்ளத்துலதான் அவ சிரிச்சிருக்கிறா, யோசித்திருக்கிறா. ஆனா உடனே இங்கிருந்து கர்த்தர் பதில் சொல்றாரு, சாராள் வந்து எப்படி வந்து நான் சொன்னதை நம்பாம சிரிக்க முடியும், அவ எப்படி நகைக்கிறா, ஏன் அப்படி சிரிக்கிறா அப்படின்னு சொல்றா. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த காரியத்தை கூட நாம உணர்ந்து கொள்ளணும். God knows your thoughts also. நீங்க சிந்திக்கும் பொழுதே அதை தேவன் உணர்ந்தவராய் இருக்கிறார், அறிந்தவராய் இருக்கிறார். இப்போ நான் வாசிக்கிறேன், ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 139 4ஆம் வசனம் இப்படி சொல்லுது, என் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நாம நினைக்கலாம், நான் யோசிக்கிறது யாருக்கு தெரிய போதும். நீங்க மனசுலயே பலதை யோசிக்கலாம். பெற்றோர்கள் யோசிக்கலாம், பிள்ளைகள் யோசிக்கலாம், பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை குறித்து யோசிக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து யோசிக்கலாம். இவன் இப்படி இருக்காளே, இவன் இப்படி இருக்கானே, இவன் எப்படி வந்து நல்லா முன்னேறுவான், எப்படி மேலே வருவான், எப்படி இவன் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். உங்கள் சிந்தனைகள் எல்லாம் அறிந்தவராயிருக்கிறாருங்க. அதனாலதான் எங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, என் வாயில வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அதை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீங்க. நீங்க யோசித்து பாருங்க, நீங்க சிந்திக்கிறதையே, நீங்க யோசிக்கிறதையே தேவன் அறிந்திருந்தா உங்க ஜெபங்கள்லாம் வீணா போகுமா? காலையில, மதியத்துல, சாயந்தரத்துல நீங்க அநேக ஜெபங்கள் நடத்துறீங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமானது. நான் கூட என்னோட ஒய்ஃபை சொல்லுவேன், இன்னும் எப்போ பாரு நான் எப்போதாவது ஃபோன் பண்ணனா ஜெபிச்சிட்டு இருக்கேன்பாங்க. ஆனால் ஒரு பக்கம் நான் ஆக்சுவலி ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். இன்ஸ்டெட் ஆஃப் வேஸ்டிங் டைம் வித் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டிவி அண்ட் அதர் மொபைல்ஸ், யூ ஆர் ப்ரேயிங். ஆண்டவர் வந்து சாரால் வந்து உள்ளத்தில் நினைச்சதையே ஆண்டவர் அறிந்திருக்கிறாருன்னா உங்கள் ஜெபங்கள் ஒண்ணுமே வீணா போகாது. உங்க சர்ச்சுக்காக நீங்க ஜெபிக்கிறது வீணா போகாது. உங்க தேசத்திற்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் வீணா போகாது. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஒன்றுமே வீணா போகாது. நோ, ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமுக்கு, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? கிடையாது, எதுவுமே கிடையாது. God records your thoughts, God records your words, God records your prayers. அவர் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. அங்க ஞாபக புஸ்தகத்துல அதெல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது.
நிச்சயமாக in due time he will do miracles. சரியான நேரத்துல சாராளுக்கு ஆண் குழந்தையை ஆண்டவர் கொடுக்க முடியும் என்றால், அதுவும் எப்போ? அவங்க எல்லாம் கர்ப்பப்பையெல்லாம் செத்து போச்சு, மெனோபாஸ் எல்லாம் வந்துருச்சு, வாய்ப்பே கிடையாது, எந்த ஒரு முறையிலையும் குழந்தை பிறக்கவே முடியாதுங்க. அதனால்தான் see Bible says nothing is impossible to God. மரியாளுக்கு காபிரியல் அதை தான் சொன்னாரு, நீ விர்ஜினா இருக்கலாம், நீ புருஷனை அறியாம இருக்கலாம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கூட 1000 குறைகள் இருக்கலாம், எனக்கு அந்த இருக்கு இது இருக்கு, எனக்கு இது இல்லை அது இல்லை. டோன்ட் சே such things. Nothing is impossible to God. இதை தான் ஆபிரகாமுக்கு சொல்றாரு. God knows your thoughts also. நீங்கள் உள்ளத்தில் எது வேணால் நினைக்கலாம். இந்த நேரத்தில் நான் ஒரு காரியத்தை, என்னுடைய மனைவி வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறோம். நான் அங்கே சென்னையில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், உள்ள குவார்ட்டர்ஸில் இருக்கோம். அப்போ மேலே ஃப்ளைட்ஸ்லாம் போகும்பொழுது என்னோட மனைவி பார்த்துருக்காங்க, ஓ இவ்வளோ ஃப்ளைட்ஸ் போகுது நம்ம இது அப்படின்னு பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மஸ்கட் பக்கத்தில் ஒரு ஜாப் கிடைத்தது. அதுக்கு பின்னாடி அவங்க தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. 2 பையனுங்களும் அங்கே ஹாஸ்டலில் இருந்தாங்க. ஸோ ஷீ யூஸ் டு விசிட் எவ்ரி 3 months 6 months ஒன்ஸ் இன் 6 months. என்னை காட்டிலாம் அதிகமாக ஃப்ளைட்டில் வந்தவங்க அவங்க தான். ஒரு முறை அதே ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸ்க்கு மேலே லேண்டிங் வந்து டிலே ஆகிருக்கு. ஃப்ளைட் வந்து மேலேயே கொஞ்சம் நேரம் சுற்றி இருக்கு. அப்போ அங்கேருந்து கீழே பார்த்துருக்காங்க, குவார்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆண்டவர் பாருங்களேன், அவ்வளோ நம்ம எல்லா வச்சையும் அப்சர்வ் பண்ணுறாருங்க. உங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் குழந்தைக்கு 25 வயசு ஆயிடுச்சுங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். உங்கள் மகனுக்கு வந்து 20 வயசு ஆயிடுச்சு, எல்லாம் நல்லா தெரியும். ஏற்ற வேலையில் ஏற்ற துணையை அவர் நிச்சயமாய் செய்வார். அந்த காலை வேலையிலே ஆவியானவர் அதை தான் சொல்றாரு, God knows your thoughts. அப்போ உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த ஒரு சிந்தனையே அறிந்தவரானா உங்கள் கண்ணீரெல்லாம் அப்படியே விட்டுருவாரா? அதெல்லாம் ஒரு துருத்தியில் வைத்திருக்கிறார், கணக்கு வைத்திருக்கிறாருன்னு வேதம் சொல்லுதுங்க. டோன்ட் கெட் ஃப்ரஸ்ட்ரேஷன் டியூரிங் த வெயிட்டிங் டைம். இந்த காத்திருக்கிற நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. God knows your thoughts. மூன்றாவதாக நான் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், அடுத்ததாக என்ன பார்க்குறோன்னா, இங்கே ஆபிரகாம் வந்து சோதோம் குமாராவுக்காக பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். God looks for an intercessor. அவர் வந்து பரிந்து ஜெபிக்கிறவங்களை, பரிந்து பேசுகிற பிள்ளைகளுக்காக தேவன் காத்திருக்கிறார். அதை தான் இந்த பகுதியில் பார்க்கிறோம். மூன்றாவதாக, the third lesson what we learn from this chapter, God looks for an intercessor. ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் தேவன் அதற்காக தான் வச்சிருக்காரு. எங்கள் ஒய்ஃப் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன், இந்த ஊரில் வந்து நம்ம குடியிருக்கோம், இந்த ஊரில் ரொம்ப விக்கிரக ஆராதனை, ஜனங்கள் இருளில் இருக்காங்க, they don't know what they are doingன்னு. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் இங்கே வச்சிருக்காரு. There is purpose. That's why God has put you in that place. God has put you in that company. உங்களை ஒரு கம்பெனியில் வேலையில் வச்சிருக்காரு தேவன். அவருக்குன்னு ஒரு காரணம் வச்சிருப்பார். அங்கே அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவாவது உங்கள் மூலம் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் வச்சிருக்காரு. தண்டையார்பேட்டையில் உங்களை வச்சிருக்காரு. God has a purpose. God looks for an intercessor. எசேக்கியேல் 22:30 நாம் இப்படி பார்க்கிறோம், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். திறப்புல நிற்கிறதுக்காக, இந்த ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு திறப்புல நிற்கிறதுக்காக நான் மனுஷனை தேடுறேங்கிறாரு, மனுஷியை தேடுறேங்கிறாரு. God has kept you there for a purpose. God has kept you. God keeps you as an intercessor. நீங்க பரிந்து பேசணும்னு ஆண்டவர் விரும்புறார். பிரியமானவர்களே, செபிக்கணும்னு விரும்புறார். ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களா?
குடி பழக்கத்தில் இருக்காங்களா? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் டாஸ்மாக் கடை இருக்கா? அநேகர் குடிச்சு விழுந்து இருக்காங்களா? அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கும் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். God looks for an intercessor. இந்த காலை வேளையில் நாம் இருக்கிற பகுதி, நம்ம வேலை செய்கிற இடம், நம்ம போகிற இடம், எல்லா இடங்களிலும் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு தேசங்கள் பாழாகி கொண்டிருக்கு. ரீசெண்டாக தாய்லாந்தில் பார்க்குற ஒரு 1000 கப்புள்ஸ், சேம் செக்ஸ் மேரிடு கப்புள், தே செலிப்ரேட்டட் ஹோமோசெக்சுவல். அதிகமாக தாய்லாந்தில் இப்போ கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவில் இப்போ வந்த பிரசிடென்ட்டு இனிமே ஹோமோசெக்சுவல் மேரேஜ் இங்கே செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. we have to pray for him. அதுபோல தலைவர்கள் எழும்பணும். தேவனுக்கு பயந்தவங்க, வேதத்தை நேசிக்கிறவங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் தலைவர்களாக வரணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். 1, ஏஞ்சல்ஸ் கேன் டேக் தி ஹியூமன் ஃபார்ம். உங்களுக்கு உதவி செய்ய திடீர்னு ஒருத்தர் ஆண்டவர் அனுப்புவார். அவர் தூதராக இருக்கலாம். 2வது, காட் நோஸ் யுவர் தாட்ஸ். நீங்கள் நினைக்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்படின்னா உங்கள் ஜெபத்தை நிச்சயமாய் அவர் கேட்பார். காட் லுக்ஸ் ஃபார் அன் இன்டர்செசர். ஜனங்களுக்காக, பாவத்தில் சாபத்தில் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு, தேவனுடைய கோபாக்கினையில் அவங்க அழிந்து போகாதபடிக்கு, திறப்பில் நிற்கும்படிக்கு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக நாம் தொடர்ந்து பரிந்து ஜெபிப்போம். நம்ம கோவப்படவே வேண்டாம். நான் எனக்கு கூட சொல்லிக்கிறேன். when we see the people are doing wrong things against the word of God, against Christians, we should not get angry with them. We should pray for them. இன்டர்செசர், பரிந்து பேசுகிற பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். அப்பொழுது நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.